தனுஷை சீண்டிய விக்னேஷ் சிவன். மகிழ்ச்சியில் நயன்தாரா, அப்செட்டில் தனுஷ். நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கணவர் விக்னேஷ் சிவன் விலை உயர்ந்த சொகுசு கார் ஒன்றை நயன்தாராவிற்கு பரிசாக அளித்துள்ளார். அந்த புகைப்படத்தை விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அப்போது நடிகர் தனுஷை சீண்டும் வகையில் சில கருத்துக்களை விக்னேஷ் சிவன் அதில் பதிவிட்டுள்ளார். அது இப்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கிய போது நயன்தாராவிற்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையே அறிமுகமும் நெருக்கமான நட்பும் ஏற்பட்டது. அது நாளடைவில் காதலாக மாறியது. இதையடுத்து இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர். விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் தொடர்பான ஆவணப்படம் தயாரித்த நிலையில் அது எப்போது வெளியாகும் என 2 ஆண்டுகளாக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நயன்தாரா பியாண்ட் தி பேரிடல் என்ற பெயரில் அவர்களது திருமண வீடியோ ஆல்பம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியானது. ஆனால் பெரிய அளவில் இந்த ஆவணப்படம் ரசிகர்களிடம் ரீச் ஆகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை தங்களது வீடியோ பயன்படுத்த தயாரிப்பாளர் தனுஷிடம் விக்னேஷ் சிவன் அனுமதி கோரியிருந்தார். ஆனால் அவர் அனுமதி தராமல் தாமதித்து வந்ததால் அதன் காரணமாகவே இந்த வீடியோவை வெளியிட முடியாமல் போனது என்றும் 3 வினாடி காட்சியை ஆவணப்படத்தில் பயன்படுத்தியதற்காக படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டதாகவும் தகவல் வெளியானது. இதுகுறித்து நயன்தாரா கோபமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் ஆரம்பத்தில் தனுஷ் தனது அறிக்கையில் பயன்படுத்துவது போல ஓம் நமச்சிவாயா என குறிப்பிடப்பட்டிருந்தது. நானும் ரவுடிதான் படத்திற்கு எதிரான தனுஷின் கடும் சொற்களை தன்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்றும் அதனால் ஏற்பட்ட காயம் என்றென்றும் ஆறாது என்றும் அந்த அறிக்கையில் நடிகை நயன்தாரா கூறியிருந்தார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது. வழக்கு நடந்து வரும் நிலையில் விக்னேஷ் சிவன் நயன்தாராவிற்கு 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு காரை பரிசாக அளித்துள்ளார். அந்த போட்டோவை தனது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள விக்னேஷ் சிவன் நடிகர் தனுஷை சீண்டும் வகையில் தனுஷ் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தையை, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை பயன்படுத்தி அவரை வெறுப்பேற்றியுள்ளார். இதை பார்த்த தனுஷின் ரசிகர்கள் புருஷன் பொண்டாட்டிக்கு தனுஷை வம்பு இழுப்பதே வேலையாக போய்விட்டது. தனுஷ் உங்களை பற்றி எந்த இடத்திலும் விமர்சனம் செய்யாத நிலையில் நீங்கள் எதற்காக அவரை தேவையின்றி சீண்டுகிறீர்கள் என தனுஷ் ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள். நானும் ரவுடிதான் படத்தை தயாரித்தவர் நடிகர் தனுஷ் தான். ஆனால் அந்த படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் அப்போது தீவிரமாக காதலித்ததால் படப்பிடிப்பில் போதிய கவனம் செலுத்தாமல் காதல் மயக்கத்தில் இருந்தனர். இதனால் தயாரிப்பாளரான தனுஷிற்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில்தான் தனுஷ் நயன்தாரா இடையே மோதலும் வெடித்துள்ளது. அந்த சம்பவம் காரணமாகவே நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை நயன்தாரா ஆவணப்படத்தில் பயன்படுத்த தனுஷ் அனுமதிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த விவகாரம்தான் இப்போது வரை மோதலாகவே நீடித்து வருகின்றது.